வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரா மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த 5ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த 18வது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது இந்த அத்தியாயத்தின் 3வது பதிவாக வருகிறது. இதுவரை நாம் பார்த்த அந்த 2 பதிவுகளில் பராசரர் இந்த 5ஆம் பாவகத்தில் முக்கியமாக குழந்தை என்ற தன்மையை பெரிதுபடுத்தி தொடர்ந்து பேசி வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த 5ஆம் பாவத்திற்கு முக்கியமாக மற்றொரு ஆதிபத்தியமாக மந்திர பயன்பாடு, மந்திர உச்சாடனம் என்பதையும் பராசரர் சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே தியானம், மந்திரம் போன்றவற்றில் எல்லாம் ஒருவர் எந்த விதமாக ஈடுபடுவார் என்பதையும் இந்த 5ஆம் பாவத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக பராசரர் பேசுவதை பார்க்க முடிகிறது. இதுவும் பெரும்பாலானவர்கள் நாம் கருத்தில் கொள்வதில்லை. எனவே நாம் சென்று 9வது பாவகத்தை இது போன்ற தன்மைகளுக்காக நாம் பார்க்கிறோம். ஆனால் பராசரர் 5ஆம் பாவகத்தை முக்கியமாக பார்க்க சொல்கிறார் என்பதும் ஒரு இன்றியமையாத கருத்து. 9வது பாவகமும் பார்க்கப்படலாம். எனவே அது 5க்கு 5 என்ற பாவகமாக வருவதால் 9வது பாவகமும் பார்க்கப்படலாம். ஆனால் முக்கியமாக இது 5வது பாவகம் பற்றிய தன்மை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பராசரர் இந்த பாவகம் என்ற இந்த தன்மையும் இந்த அத்தியாயங்களில் பேசியுள்ளதை பார்க்க முடிகிறது. எனவே அப்பாவிற்கான பலனிற்கும் நாம் 5வது பாவகத்தை பார்க்க வேண்டும் என்பதாக முதல் பதிவில் பார்த்த ஒரு ஸ்லோகம் சொன்னது. ஏனெனில் அது 9க்கு 9 என்று 5ஆம் பாவகம் வருவது என்பதால் அப்பாவிற்கான பலன்களை நாம் 5ஆம் பாவகத்தை கொண்டும் ஆராயலாம் என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். எனவே இந்த இடத்தில் மந்திர உச்சாடனம் என்ற 5ஆம் பாவகத்திற்கான பலனை நாம் 9ஆம் பாவகத்திலும் தேட முடியும். 5க்கு 5 என்று 9 வருவதால் 9ஆம் பாவகத்தில் தேடுவதும் சரியானதே. ஆனால் அடிப்படை பாவகமாக, மூல பாவகமாக 5ஆம் பாவகம் கருதப்பட வேண்டும், 9வது பாவகம் இல்லை என்பதையும் நாம் இங்கு சிந்தித்துக் கொள்வது இன்றியமையாதது. இந்த முன்னுரையுடன் வாருங்கள், நாம் பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் 2 ஸ்லோகங்கள். முதலாவதாக ஸ்லோகம் 12. இது திரு கிரீஷன் சர்மா மற்றும் சந்தானம் இவருடைய நூலில் இருக்கிறது. 2வது ஸ்லோகமாக ஸ்லோகம் 99 தாரா சந்திரா அல்லது கிரிதாரி லால் அவர்களுடைய நூலில் இருந்து. சுதே ஞ ஜீவ சுக்ரைஷ்ச ச பலைர் அவலோகிதே பவந்தி பஹவஹ புத்ராஹ சுதேஷேஹி பலான்விதே சுத பவனே பிருகு ஜீவ சௌமியநாதே பலசகிதே ரவிலோகிதே யுதே வா பஹுசுத ஜனனம் வதந்தி சந்தக சுதபவனேஷ பலேன சிந்தியமேதத். சுதே 5ஆம் பாவத்தை 5ஆம் பாவகத்தில் என்பதாக அதை பார்க்கலாம். ஞ ஜீவ சுக்ரைஷ்ச, ஞ என்ற அந்த ஒற்றை எழுத்து ஞானம், அறிவு என்ற பொருளில் புதனை குறிக்கிறது. எனவே இந்த ஞ என்ற எழுத்தை நாம் 3ஆம் பாவகத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் பார்த்தோம். கிரகங்களின் அடிப்படை தன்மைகள் என்று பேசுகின்ற அந்த அத்தியாயத்திலும் ஞ என்ற எழுத்து புதனை குறிக்கிறது என்பதாக நான் விளக்கியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து ஜீவ, இது குருவை குறிக்கிறது. சுக்ரைஷ, சுக்கிரன். எனவே 5ஆம் பாவத்தில் புதன், குரு, சுக்கிரன். ச பலைர், பலம் பொருந்தி. அவலோகிதே என்ற சொல்லுக்கு பார்த்தால் என்ற பொருள் வரும். எனவே 5ஆம் பாவத்தை புதன், குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பலம் பொருந்தி, இந்த பலம் பொருந்தி என்பது மிகவும் இன்றியமையாதது. அவலோகித்தை பார்த்தால், பவந்தி இருக்கும் அல்லது உண்டாகும். பகவக புத்ராக, பகவக என்ற அந்த சொல்லுக்கு பலவிதமான பல என்ற பொருள் வரும். புத்திர என்ற சொல்லுக்கு குழந்தைகள். எனவே பல்வேறு குழந்தைகள், பல குழந்தைகள் பிறக்கும். சுதேஷே 5ஆம் பாவகாதிபதி, ஹி 5ஆம் பாவகாதிபதியும் அல்லது 5ஆம் பாவகாதிபதியே பல அன்வித்தே, பலம் நிறைந்து இருந்தால்
முதலில் சொற்களின் பொருளை தேடுவோம், பிறகு விளக்கத்துக்குள் போவோம். அதனைத் தொடர்ந்து அந்த 99வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது சுதபவனே 5ஆம் பாவத்தில் பிருகு ஜீவ சுக்கிரன், பிருகு என்பது சுக்கிரன், ஜீவ என்பது குரு, சௌமிய என்பது பொதுவாக சுபர் என்ற பொருளில் இருந்தாலும் புதன் என்பதற்கும் சௌமிய என்ற சொல் பயன்படும். சௌமிய நாதே 5ஆம் அதிபதி, பலசகிதே பலம் கொண்டிருந்து, ரவி லோகிதே யுதே வா, ரவி சூரியன், லோகித என்ற சொல்லுக்கும் இந்த அவலோகித என்ற சொல்லிற்கும் அந்த அவ என்பது கூடுதலான ஒரு விகுதி என்பதாகவே அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே லோகித என்ற சொல்லிலிருந்தே அந்த அவலோகித என்ற சொல்லும் வந்தது. எனவே அந்த லோகித என்ற பார்த்தாலோ, யுதேவா அல்லது சேர்ந்தாலோ, அந்த இடத்தில் இருந்தாலோ, எனவே சூரியனும் அந்த 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். பகுசுத ஜனனம், பல குழந்தைகள் பிறப்பு. வதந்தி சந்தக, சந்த் என்ற சொல் இப்பொழுதும் ஹிந்தியில் பயன்படுகிறது. எனவே அதை ஞானிகள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். வதந்தி என்ற சொல்லுக்கு சொல்கிறார்கள் என்ற பொருள் வரும். சுதபவன ஈச பலேன, சுதபவன ஈஷ என்றால் 5ஆம் பாவக அதிபதி, சுதபவன என்றால் 5ஆம் பாவகம், ஈஷ அதிபதி, பலேன பலத்தை, சிந்தியம் ஏதத் கருத்தில் கொள்ளவும் என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. இந்த 2 ஸ்லோகங்களையும் ஒப்பிடும் பொழுது இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்ற கருத்து என்பதும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் இந்த 2 ஸ்லோகங்களின் கட்டமைப்பு என்பது முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும். எனவேதான் இந்த ஸ்லோகமும் எது முதலில் எழுதப்பட்ட ஸ்லோகம், எது சற்றே மாறி உருமாறி வேறு விதமாக வடிவெடுத்திருக்கிறது என்று சொல்வதும் மிகவும் கடினமானது. எனவே இதுவும் மொழி ஆராய்ச்சி போன்றவற்றை தெரிந்தவர்கள் செய்தால் மட்டுமே எது ஒரு மூல ஸ்லோகம், எது உருமாறி வந்திருக்கின்ற ஸ்லோகம் என்பது புரியும். ஆனால் கிட்டத்தட்ட 2ம் கட்டமைப்பு முற்றிலும் மாறுபட்டிருந்தாலும் 2ம் சொல்ல வருகின்ற செய்தி என்பது ஒரே செய்தி, கிட்டத்தட்ட ஒரே செய்தி என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் பாவத்தை புதன், குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள், அந்த சுபகிரகங்களில் ஒரே ஒன்று மட்டும் பார்த்தால் போதாது, பல பார்க்க வேண்டும். எனவே இந்த சுக்ரைஷ என்று சொல்லப்பட்டாலும் இது ஒரே ஒரு கிரகம் மட்டும், குரு மட்டும் 5ஆம் பாவத்தை பார்த்தால் என்றால் பல குழந்தைகள் இருக்கும் என்பதாக சொல்ல முடியாது. இந்த சுப கிரகங்களில் 3இல் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இந்த 5ஆம் பாவகத்தை பார்த்தால் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பார்வை என்பது ராசி பார்வையாகவும் கருதப்படலாம். எனவே புதனும் குருவும் பார்க்கிறது, அல்லது குருவும் சுக்கிரனும் பார்க்கிறது, அல்லது புதனும் சுக்கிரனும் பார்க்கிறது என்ற விதமாக குறைந்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இது போன்ற சுப கிரகங்கள் 5ஆம் பாவகத்தை பலம் பொருந்தி பார்த்தால், அதே போல அந்த கிரகங்களும் பலமாக இருக்க வேண்டும் என்பதும் இன்றியமையாதது. அப்படி பார்த்தால் அந்த ஜாதகருக்கு பல குழந்தைகள் பிறக்கும். ஆனால் கூடுதலாக அந்த 5ஆம் பாவகாதிபதியின் பலமும் கருதப்பட வேண்டும் என்பதாக அந்த முதலில் உள்ள ஸ்லோகம் சொன்னது. எனவே இந்த 5ஆம் பாவத்தை புதன், குரு, சுக்கிரன் இதில் பல பார்க்க வேண்டும், 2 அல்லது 3 பார்க்க வேண்டும். 5ஆம் பாவகாதிபதியும் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பல குழந்தைகள் இருக்கும் என்று இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு, புதன் போன்ற கிரகங்களுடன் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து பலம் கொண்டிருந்து என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 5ஆம் பாவகத்தில் புதன், குரு, சுக்கிரன், அதனுடன் 5ஆம் அதிபதி எனவே அந்த இடத்தில் இருந்தால், எனவே சுபகிரகங்களுக்கு 5ஆம் இடம் நல்ல வீடு, கூடுதலாக 5ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருப்பதும் மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதுபோல இருந்தால் கூடுதலாக அந்த பாவகத்தை சூரியனும் பார்க்க வேண்டும் அல்லது சேர வேண்டும் என்பதாகவும் அந்த ஸ்லோகம் சொல்கிறது.
எனவே சூரியனும் அந்த 5ஆம் பாவகத்துடன் ஒரு விதமான தொடர்பில் இருந்தால், பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ பல குழந்தைகள் பிறக்கும் என்று அறிவார்ந்த ஞானிகள் சொல்கிறார்கள். இங்கு 5ஆம் பாவக அதிபதியின் பலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே சூரியனும் அந்த இடத்தில் இருப்பது என்றால் 5ஆம் பாவக அதிபதி ஒருவேளை அஸ்தங்கம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது எனவே சூரியன் இருந்தாலே அஸ்தங்கம் என்பதாக சொல்லிவிட முடியாது. ஆனால் சூரியன் ஒருவேளை 5ஆம் பாவகத்தில் இருந்தால் 5ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆவதால் ஓரளவு பலம் குறைவு என்பதும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் இந்த 5ஆம் பாவகாதிபதியின் ஷட்பலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அப்படி கருத்தில் கொண்டு பல குழந்தைகள் இருப்பார்களா இல்லையா? ஒருவேளை சூரியன் அந்த இடத்தை பார்க்கிறது என்றால் இந்த அஸ்தங்கம் என்பது ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே அதை நாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒருவேளை 5ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அஸ்தங்கம் என்பதும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அதையும் நாம் கருத்தில் கொண்டு அந்த பலத்தை சிந்திக்க வேண்டும். எனவே 5ஆம் பாவகாதிபதி பலமாக இருத்தல் என்பது இந்த சுபகிரகங்களின் பார்வையும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே இது ஒன்றுக்கு மேற்பட்ட சுபகிரகங்கள் 5ஆம் பாவகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது 5ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால் பல குழந்தைகள் பிறக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்கின்ற கருத்து என்பது கிட்டத்தட்ட ஒரே கருத்து என்றாலும் கட்டமைப்பு வேறுபட்டிருப்பதால் இந்த சூரியன் சேர்தல் அல்லது 5ஆம் பாவக அதிபதி அங்கேயே இருத்தல் போன்ற கருத்துகள் என்பது இந்த முதல் 2 ஸ்லோகங்கள், இந்த 2 ஸ்லோகங்களில் வேறுபட்டிருக்கின்றன. எனவேதான் இதையும் நாம் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எளிதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல சுபகிரகங்கள் 5ஆம் பாவகத்தில் தொடர்பு கொண்டு அதிபதியும் வலுவாக இருந்தால் பல குழந்தைகள் என்று நாம் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும். சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த அதே விளக்கத்தை திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 84வது ஸ்லோகம், தேவச்சந்திரஜா அவருடைய 12வது ஸ்லோகம் என்பதும் இதே பொருளையே பேசுகின்றன. சென்ற பக்கத்தில் பார்த்த அந்த குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 5ஆம் பாவத்துடன் கொண்ட தொடர்பு என்ற பொருளையே பேசுகின்றன. ஆனால் ஸ்லோகத்தின் கட்டமைப்பு என்பது முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. எனவேதான் அந்த ஸ்லோகத்தையும் இந்த இடத்தில் தந்திருக்கிறேன் ஒரு முழுமைக்காக. எனவே இது பொருள் என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இது போன்றும் இந்த ஸ்லோகங்கள் மாறுபட்டு அமைந்திருக்கின்றன என்று சொல்வதற்காகவே அந்த ஸ்லோகத்தையும் இது தந்திருக்கின்றேன். சுதபவனே பிருகு ஜீவ சௌமிய யாத்தே பல சகிதேன விலோகிதே யுதே வா பகுசுத ஜனனம் வதந்தி சந்தக சுதபவனேஷ பலேன சிந்தியம் ஏதத் பஞ்சமே ச பலைர் ஜீவ சித ஞைஹி சம்யுதேக்ஷிதே பலான்விதே சுதேஷே ச பவேயுர் பகவஹ சுதாக. எனவே சுத்தபவனே 5ஆம் பாவகத்தில் பிருகு ஜீவ சௌமிய யாத்தே சுக்கிரன், குரு, புதன் போன்றவை சென்றிருந்தால், யாத்த சென்றிருந்தால், பல சகிதேன பலம் கொண்டும் சென்றிருந்தால், விலோகித்தே யுதேவா பார்த்தாலோ அல்லது இணைந்தாலோ, லோகித்த என்ற சொல்லிலிருந்து அபலோகித்த, விலோகித்த போன்ற சொற்கள் வந்தன. பகுசுத ஜனனம் பலவிதமான குழந்தைகளின் பிறப்பு, வதந்தி சந்தக ஞானிகள் சொல்கிறார்கள், சுதபவன ஈஷ 5ஆம் பாவகாதிபதியின் பலேன பலத்தையும் சிந்தியம் ஏதாவது இங்கே சிந்தித்துக் கொள்ளவும். எனவே சென்ற பக்கத்தில் பார்த்த அதே பொருள்தான். பஞ்சமே 5ஆம் பாவகத்தில் ச பலைர் பலத்துடன், ஜீவ சித ஞைஹி ஜீவ குரு, சித என்பது சுக்கிரன், வெள்ளி என்ற பொருளில். இந்த சொல்லும் நாம் 3ஆம் அத்தியாயத்தில் கிரகங்கள் பற்றிய பொருளில் சித என்ற சொல்லுக்கு வெள்ளி என்ற பொருளில் இது சுக்கிரனை குறிக்கின்ற சொல். ஞைஹி ஞ என்ற சொல்லின் வேறொரு வடிவம். எனவே புதன். சம்யுத ஈக்ஷிதே சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ, பல அன்வித்தே பலம் கொண்ட, சுத ஈஷச்ச 5ஆம் பாவகாதிபதியும் இருக்க, பவேயுர் பகவக சுதாக பல குழந்தைகள் பிறக்கும். எனவே பொருள் அதே பொருள்தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருந்தால் என்பதற்கு பதிலாக இந்த குரு, சுக்கிரன், புதன் 5ஆம் பாவகத்தில் இருந்தால் என்பதற்கு பதிலாக பார்த்தாலோ அல்லது சேர்ந்தோ என்பதாக அந்த
பொருள் இருக்கிறது. பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ என்பதாக அந்த ஆப்ஷன் என்பது இருக்கிறது. அதே போல 5ஆம் பாவகாதிபதியின் பலமும் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் பல குழந்தைகள் பிறக்கும். எனவே பொருள் ஒன்றுதான், ஆனால் அந்த ஒரே பொருள் 4 விதமாக எழுதப்பட்டுள்ளது என்பதையும் நாம் இங்கு பார்ப்போம். எனவே எது மூல ஸ்லோகம் என்று கண்டறிவது மிகவும் கடினமானது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலின் 13வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இது சந்தானம் அவர்களுடைய நூலிலும் இருக்கிறது. அடுத்து திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரிலால் இவருடைய நூலின் 100வது ஸ்லோகம், திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 85வது ஸ்லோகமாகவும் இந்த 100வது ஸ்லோகம் என்பது வருகிறது. இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்ல வருகின்ற செய்தி என்பது ஒரே செய்திதான். ஆனாலும் இந்த ஸ்லோகங்களின் கட்டமைப்பு என்பது சற்றே வேறுபட்டு அமைந்திருக்கிறது. சுதேஷே சந்திர சம்யுக்தே தத் திரேஷ்கான கதே அபிவா ததா ஹி கன்யகோத்பத்திஹி பிரவதே தைவ சிந்தகः சுதேஷே சசியுக்தே ச த்ரீராஷ்யம்சக கதே அபி ச ததைவ கன்யகா லாபம் பிரவதே மதிமான் நரக. சுத ஈஷே சுதேஷே 5ஆம் பாவகாதிபதி சந்திர சம்யுக்தே சந்திரனுடன் இணைந்து இருந்தாலோ தத் திரேஷ்கான அதன் திரேகானத்தில், எனவே சந்திரனின் திரேகானத்தில் கடகத்தில் கதே அபிவா சென்றிருந்தாலோ ததாஹி அப்பொழுது கன்யகா உத்பத்திஹி பெண் குழந்தைகளின் பிறப்பு. உத்பத்தி என்பதை நாம் இன்று தமிழில் உற்பத்தி என்பதாக சொல்கிறோம். எனவே இந்த பெண் குழந்தைகளின் உற்பத்தி பிறப்பு. பிரவதேத் சொல்கிறார்கள். தெய்வ சிந்தகः ஞானிகள், இறை பற்றிய சிந்தனை செய்பவர்கள். சுத ஈஷ 2வது ஸ்லோகம், சுத ஈஷ 5ஆம் பாவகாதிபதி சசி யுக்தே சந்திரனுடன் சேர்ந்தாலோ த்ரீராஷ்யம்சக 3 ராசி அம்சங்கள் என்பதாக அந்த திரேகானம் என்பதை சொல்கிறார்கள் இந்த இடத்தில். எனவே 3 ராசியின் 3 அம்சங்கள் என்பதால் அது திரேகானம் என்பதாக பொருள் கொள்ளலாம். தத ஏவ கன்யகா லாபம் பெண் குழந்தைகளின் மூலம் பிறப்பு, பெண் குழந்தைகள் பிறப்பின் மூலம் லாபம் என்பதாக அந்த கன்யகா லாபம் என்பதை புரிந்து கொள்ளலாம். பிரவதேன் மதிமான் நரக அந்த தெய்வ சிந்தகக என்பதை மதிமான் அறிவில் சிறந்த ஞானிகள் என்பதாக, நரக என்றால் மனிதர்கள், பிரவதேன் சொல்கிறார்கள் என்று அதே பொருள்தான், எந்த விதமான வேறுபாடும் இல்லை 2 ஸ்லோகங்களுக்கும். ஆனால் அந்த சொற்களின் கட்டமைப்பு என்பது வேறுபட்டிருக்கிறது என்று காட்டுவதற்காகவே 2ஐயும் தந்திருந்தேன். எனவே ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சந்திரனுடன் சென்று இணைந்தால் அல்லது சந்திரனின் திரைக்காணத்தில் இருந்தால், எனவே சந்திரனின் திரைக்காணம் என்றால் கடகராசியில் திரைக்காணத்தில் இருந்தால் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ராசியில் ஒரு 5ஆம் அதிபதி அது ராசியில் சந்திரனுடன் இணைந்திருக்க வேண்டும். அப்படி எனில் அந்த ராசியின் 5வது அதிபதி கடகத்தில் திரைக்காணத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் நிறைய பிறக்கும் அல்லது பெண் குழந்தைகள் இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு பெண் குழந்தைகள் இருக்குமா இருக்காதா என்பதை சிந்திக்கும் பொழுது 5ஆம் அதிபதி சந்திரனுடன் இணைந்து திரைக்காணத்தில் கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு பெண் குழந்தைகள் இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருவது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் திரு கிரீஷன் சர்மா சந்தானம் அவருடைய நூலின் 14வது ஸ்லோகம், திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரிலால் அவருடைய நூலின் 102வது ஸ்லோகம். இதே ஸ்லோகம் திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 86வது ஸ்லோகமாகவும் வருகிறது. இந்த ஸ்லோகங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விளக்கத்தை சொல்ல நான் இங்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பக்கத்திலும் இதனை அடுத்து வருகின்ற பக்கத்திலும்
பரஜாத என்று சொல்லப்படுகின்ற தன்மை பேசப்படுகிறது. எனவே தன்னுடைய அப்பா அல்லாத மற்றொருவர் மூலம் பிறந்த குழந்தை என்ற பொருளில் இந்த ஸ்லோகங்கள் பேசுகின்றன. எனவே ஒருவருக்கு தன்னுடைய அப்பா இல்லாமல் மற்றவர் மூலம் பிறந்த குழந்தை என்பதனால் இதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்படலாம். எனவே இது சற்றே ஒரு சென்சிட்டிவ் டாபிக் என்பதால் இந்த ஸ்லோகங்களை சற்றே நேரடியாக இது போல இருந்தால் இது போன்ற பலன் என்பதாக புரிந்து கொள்ளாமல் இது போல இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை ஜாதகத்தின் மற்ற கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு கணக்கில் கொண்டு பல்வேறு விதமாக உறுதி செய்து கொண்ட பிறகே இந்த விளக்கங்களுக்குள் நாம் பலன் என்ற முறையில் செல்ல முடியும். எனவே இது போல இருந்தால் தன் அப்பா அல்லாத மற்றவர் மூலம் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மட்டுமே கருத வேண்டும். அது இன்றைய காலகட்டத்தில் செயற்கை முறை கருத்தரிப்பு, விந்து தானம் மூலம் பிறந்தவர் என்று பல்வேறு விதமாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இதை சற்றே ஒரு சென்சிட்டிவான ஒரு அமைப்பு என்பதால் இதை நேரடியாக இது போல இருந்தால் இது போன்ற பலன் என்று இதை கருதக்கூடாது. ஜாதகத்தின் முழுமையான அமைப்புகளை நாம் பார்த்த பிறகே இது பற்றிய ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் நாம் இந்த ஸ்லோகங்களை பார்ப்போம். சுதேஷே சரராசிஸ்தே ராகுனா சகிதே விதௌ புத்திரஸ்தானக கதே மந்தே பரஜாதம் வதேத் சிஷும் சுதேஷே ராகு சம்யுக்தே சுதஸ்தானம் சமாக்ஷிதம் ந வீக்ஷ இந்து குருனா பரஜாதோ பவேன் நரக. சுதேஷே 5ஆம் பாவக அதிபதி சரராசிஸ்தே சரராசியில் இருந்து, இது இன்னொரு நூலில், இது எந்த மொழியில் உள்ள அல்லது எந்த நூலாசிரியரின் நூல் என்பது நினைவில் இல்லை. இந்த சரராசிஸ்தே என்பதை நரராசிஸ்தே என்பதாக எழுதியிருக்கிறார்கள். நரராசிஸ்தே என்று பார்த்தால் அதை ஆண் ராசி என்பதாக அதை நாம் பொருள் கொள்ளலாம். எனவே இது சரராசி என்றால் 5ஆம் அதிபதி மேஷம், கடகம், துலாம் அல்லது மகரம் போன்ற ராசியில் இருந்தால் என்பதாக பொருள் கொள்ளலாம். அதையே நரராசிஸ்தே என்று பொருள் கொண்டால் ஒற்றைப்படை ராசிகளில் இருந்தால் என்பதாக இந்த 6 ராசிகள் என்பதாக பொருள் வரும். என்னுடைய கருத்துப்படி இது சரராசி என்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவேதான் அந்த ஆண் ராசியில் இருந்தால் என்ற நரராசிஸ்தே, இதுவும் வந்து அச்செடுப்பதில் வந்த பிள்ளை, பிரதி எடுப்பதில் வந்த பிள்ளை. சர என்பதை நர என்பதாக இந்தியில் அல்லது சமஸ்கிருதத்தில் உள்ள எழுத்துக்களை ச மற்றும் ந என்பதை பார்க்கும் பொழுது பெரிய வேறுபாடு என்பது இருக்காது. எனவே இது மொழி அச்செடுக்கும் போது வந்த பிழை என்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் இதை நரராசி என்பதாகவும் ஒரு நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்று காட்டுவதற்காகவே அதையும் இந்த இடத்தில் தந்திருக்கிறேன். எனவே சரராசியில் இருந்து ராகுனா சகிதே விதவ், ராகுனா ராகுவுடன், சகிதே இணைந்த, விதவ் என்ற சொல்லிலிருந்து சந்திரன் என்ற பொருளில் விதவ் என்பது சந்திரனுக்கான மற்றொரு பெயர். இதையும் நாம் அந்த 3ஆம் அத்தியாயத்தில் பார்த்திருந்தோம். எனவே சந்திரன் ராகுவுடன் இணைந்து புத்திரஸ்தானக கதே 5ஆம் பாவகத்தில் சென்ற, மந்தே சனி, பரஜாத்தம் மற்றவர் மூலம் பிறக்கின்ற, வதேத் சிசும் குழந்தை, சிசு என்பது குழந்தை, வதேத் சொல்லவும். அடுத்து உள்ள 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது சுதேஷே 5ஆம் பாவகாதிபதி ராகு சம்யுக்தே ராகுவுடன் இணைந்து, சுதஸ்தானம் 5வது பாவகத்தில், சமாக்ஷிதம் இணைந்தால், ந வீக்ஷியத்தை பார்க்கப்படாவிட்டால், இந்து குருனா சந்திரன் குருவால், பரஜாத்தோ மற்றவர் மூலம் பிறக்கின்ற பிறப்பு, அப்பா இல்லாத மற்றவர் மூலம் வருகின்ற பிறப்பு, பவேன் நரக ஜாதகர் ஆவார் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் உள்ள சொற்கள் இருக்கின்றன. எனவே இந்த பொருள் என்பதை பார்க்கும் பொழுது
ஒரு ஜாதகத்தின் 5ஆம் பாவகாதிபதி சரராசியில் இருந்து சந்திரன் ராகுவுடன் இணைந்து 5ஆம் பாவகத்தில் சனி இருந்தால் என்று 3 விதமான நிபந்தனைகள் சொல்லப்படுகின்றன. இந்த 3ம் இருந்தால் மட்டுமே இந்த பலன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதில் ஏதேனும் ஒன்று மட்டும் இருந்தால் இந்த பலன் என்று சொல்லக்கூடாது. எனவே இது ஒரு 3ம் இணைந்திருந்தால், இது போன்ற இருந்தால் இந்த பலன் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாலும் அந்த பலன் என்பதை நேரடியாக சொல்லிவிட முடியாது. மற்ற கருத்துக்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே 5ஆம் பாவகாதிபதி சரராசியில் இருத்தல், சந்திரன் ராகுவுடன் இணைந்திருத்தல், அதே போல 5ஆம் பாவகத்தில் சனி இருத்தல் என்று இருந்தால் மற்றவர் மூலம் பிறந்த குழந்தை என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே 3 நிபந்தனைகளும் பொருந்தியிருக்க வேண்டும் என்று அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் பாவகாதிபதிக்கு ராகு உடன் இணைவு 5ஆம் பாவகத்திலே இருக்க வேண்டும். எனவே 5ஆம் பாவகத்தில் 5ஆம் பாவகாதிபதியுடன் ராகு இணைதல், அந்த இணைவை சந்திரன் அல்லது குரு பார்க்காமல் இருக்க வேண்டும். எனவே இப்பொழுது 5ஆம் பாவகத்தில் சந்திரன் ராகு 5ஆம் பாவகத்தில் ராகுவுடன் 5ஆம் பாவகாதிபதி இருக்கிறது. அதற்கு குருவின் பார்வையோ சந்திரனின் பார்வையோ இருந்தால் இந்த பலன் கிடையாது. அப்படி சந்திரன் அல்லது குரு பார்க்காமல் இருந்தால், இப்பொழுது சந்திரன் அல்லது குரு பார்த்தல் என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலான ராசிகளை இந்த 2 கிரகங்களில் ஒன்று பார்த்துவிடும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது குருவிற்கான பார்வை என்றால் 3 வீடுகளை குரு பார்க்க முடியும். ராசி கிரக பார்வை என்ற முறையில் அது ஒரு இடத்திலும் இருக்கும். எனவே 4 ராசிகள் குரு என்பது பார்த்துவிடும். அதே போல குருவின் ராசி பார்வை என்று பார்த்தாலும் கூடுதலாக 3 ராசிகளை பார்க்க வாய்ப்பிருக்கிறது. எனவே குரு தன்னுடைய பார்வை, ராசி பார்வை, கிரக பார்வை என்பதை வைத்து 4லிருந்து 7 என்ற அளவில் ராசிகளை ராசி சக்கரத்தில் குருவால் பார்க்க முடியும். எனவே குரு இருக்க முடியும் அல்லது குருவால் பார்க்க முடியும். சந்திரனின் பார்வை என்று சிந்தித்தாலும் கிரக பார்வை என்பது சந்திரனுக்கு 7ஆம் பார்வை என்று மட்டுமே சொல்லப்படுகிறது. ஆனால் பரசர முறையில் பார்வை என்பது பர்சன்டேஜ் என்ற முறையில் பல்வேறு விதமாகவும் கணக்கிடப்படலாம். ஆனால் நாம் 7ஆம் பார்வை என்று கருத்தில் கொண்டாலும் சந்திரனுக்கும் ராசி பார்வை என்பது 3 ராசிகளுக்கு வரும். எனவே சந்திரனும் ஒரு 3 ராசிகளை கவர் செய்ய முடியும். எனவே பெரும்பாலான ராசி சக்கரத்தில் உள்ள ராசிகள் சந்திரன் அல்லது குருவின் பார்வை அல்லது இருப்பு என்பது சந்திரனுக்கு சொல்லப்படவில்லை. எனவே குருவின் இருப்பு என்பதும் கணக்கில் கொள்ளப்படலாம். எனவே கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 ராசிகள் மட்டுமே இந்த 2 கிரகங்களாலும் பெரும்பாலான ஜாதகங்களில் பார்க்கப்படாமல் இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த இப்பொழுது 5ஆம் அதிபதி ராகுவுடன் இணைந்து 5ஆம் பாவகத்தில் இருத்தல் என்று இருந்தாலும் கூட சந்திரன் அல்லது குருவின் பார்வை என்பது அந்த 5ஆம் பாவகத்திற்கு கிடைப்பதற்கு பெருமளவில் வாய்ப்பு இருக்கிறது. ப்ராபபிலிட்டி என்று சிந்திக்கும் பொழுது பெருமளவில் இருக்கிறது என்பதால் இந்த 5ஆம் அதிபதி ராகுவுடன் இணைந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ஜாதகத்திலும் இந்த பலனை சொல்லக்கூடாது. ஏனெனில் சந்திரன் குருவின் பார்வை என்பது இருக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு பலன் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற தன்மைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி இருந்தால் இது மற்றவர் மூலம் பிறந்த ஒரு குழந்தை என்பதாக சொல்லலாம் என்பதாக ஒரு சஜஷன் என்ற முறையில் ஒரு ப்ராபபிலிட்டி இது போலவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று மட்டுமே இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு நேரடியான பலனாக சொல்லக்கூடாது. ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்த பிறகே இது போன்ற ஒரு பலன் என்பது சொல்லப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் சிந்திக்க முடியும். வாருங்கள் தொடர்ந்து இதே பலனை, இந்த பாரஜாத்தம் என்று சொல்லப்படுகின்ற தன்மையே அடுத்த பக்கத்திலும் உள்ள ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் திரு கிரீஷன் சர்மா மற்றும் சந்தானம் அவருடைய நூலின் 15வது ஸ்லோகம். இதே ஸ்லோகமே சற்றே மாறுபட்டு 87வது ஸ்லோகமாக திரு கணேஷ் தத் பாட்டக் அவருடைய நூலில் இருக்கிறது.
அதே ஸ்லோகம் சற்றே வேறுபட்டு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் இவருடைய நூலின் 104வது ஸ்லோகமாகவும் இருக்கிறது. இந்த வேறுபாடும் இந்த ஸ்லோகங்களில் அமைந்திருக்கின்ற தன்மை, அதாவது இந்த அச்சுப்பிழை அல்லது பிரதி எடுக்கும் போது வந்த பிரச்சனை என்பதை நாம் இந்த ஸ்லோகங்களிலும் பார்க்க முடியும். நான் இந்த அனைத்து பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தையும் இணைத்து ஆராய்வதற்கு காரணம் என்பது எது ஒரு முக்கியமான மூல நூல், எந்த நூலில் பிழைகள் குறைவாக இருக்கிறது என்று தேடுவதும் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஏனெனில் இந்த பல்வேறு ஆசிரியர்கள், குறிப்பாக இந்தியில் பல நூல்கள் இருக்கின்றன. ஒரு நூலுக்கும் மற்றொரு நூலுக்கும் பல்வேறு விதமான வேறுபாடும் இருக்கிறது. அதே போல பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக ஒருவர் இதை முக்கியமாக கருதி ஒரே ஒரு நூலை மட்டும் படித்தால் தவறான ஒரு கருத்தையும் பராசர ஹோர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் அதை நாம் புரிந்து கொள்வதும் வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த பல்வேறு நூல்களை ஆராயும் பொழுது எது சரியான புரிதல் என்பதையும் நாம் தேட முடியும். அதே போல இந்த அச்சுப்பிழை, இது பிரதி எடுப்பதில் உள்ள பிரச்சனை என்பதையும் நாம் சற்றே சிந்தித்து அதையும் நாம் எப்படி களைவது என்பதையும் ஆராய முடியும். அதே போல இதை அனைத்தும் ஒரு சேர சிந்திக்கும் பொழுது இந்த ஸ்லோகங்கள் ஏன் இதை சொல்கின்றன, இந்த கருத்தை சொல்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்வது சற்று எளிதாக இருக்கும் என்று நான் சிந்திக்கிறேன். லக்னாத் அஷ்டமகே சந்திரே சந்திராத் அஷ்டமகே குரவ் பாப கிரகைர் யுதே திருஷ்டே பரஜாத்தோ ந சம்சயः. லக்னாத் தசமே சந்திரே லக்னாத் அஷ்டமகோ குருஹு பாபயுக்தே அத சந்திருஷ்டே அன்ய பீஜம் ந சம்சயः. லக்னாத் துவாதசே கே சந்திரே லக்னாத் அஷ்டமகோ குருஹு பாபயுக்தேன சந்திருஷ்டே அன்ய பீஜம் ந சம்சயः. இதில் ஒரு முக்கியமான கருத்து என்று சிந்திக்கும் பொழுது இந்த அனைத்து ஸ்லோகங்களிலும் இந்த ந சம்சயக என்ற சொல் வருவதை பார்க்க முடிகிறது. எனவே எந்த சந்தேகமும் இல்லை என்ற பொருளில் இந்த ஸ்லோகங்கள் சொல்லப்படுவதால் இந்த விதி மட்டும் இருந்தால் இது போதுமானது என்பதாக, இந்த விதி மட்டுமே பலன் சொல்ல போதுமானது என்பதாக இந்த விதிகளை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இதில் எது சரியான விளக்கம் என்று சிந்தித்து அறிவதும் இன்றியமையாதது. எனவேதான் இது பெரும்பாலும் ஒரே விதமான கட்டமைப்பில் இருந்தாலும் முக்கியமான வேறுபாடுகள் இந்த ஸ்லோகங்களில் இருக்கின்றன. எனவேதான் எந்த ஸ்லோகம் சரியானது என்பதை தேடி பார்ப்பதும் இன்றியமையாதது. முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். 15வது ஸ்லோகம். லக்னாத். இந்த லக்ன ஆத், இந்த ஆத் என்ற சொல் வந்தால் இருந்து என்ற பொருள் வரும், அங்கிருந்து என்ற விதமாக. எனவே லக்னத்தில் இருந்து அஷ்டமகே சந்திரே, 8வது பாவத்தில் சந்திரன், சந்திராத் அந்த சந்திரனில் இருந்து, அஷ்டமகே குரவ் 8ஆம் பாவகத்தில் குரு. எனவே லக்னத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் சந்திரன், சந்திரனில் இருந்து 8ஆம் பாவகத்தில் குரு. முதலில் இந்த சொற்களின் பொருளை தேடிக்கொள்வோம், பிறகு விளக்கத்திற்கு போவோம். பாப கிரகர், பாப கிரகங்களின் யுதே திருஷ்டே சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருந்தால், சந்திரனுக்கும் குருவிற்கும் இருந்தால், பரஜாத்தோ மற்றவர் மூலம் பிறக்கின்ற பிறப்பு, அப்பா இல்லாத மற்றவர் மூலம் பிறக்கின்ற பிறப்பு, ந சம்சயக எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னாத், லக்னத்தில் இருந்து, அது லக்னாத் என்பதை தரவில்லை, எனவே அதே பொருள்தான், லக்னத்தில் இருந்து, தசமே சந்திரே 10வது பாவகத்தில் சந்திரன். என்ற முதல் ஸ்லோகத்தில் அஷ்டமே சந்திரே என்பதாக இருந்தது, இங்கு தசமே சந்திரே என்பதாக அது மாறியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து லக்னாத், மீண்டும் முதல் ஸ்லோகத்தில் சந்திராத் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இடத்தில் லக்னாத் அஷ்டமகோ, லக்னத்தில் இருந்து 8வது பாவகத்தில் குரு. எனவே லக்னத்தில் இருந்து 10வது பாவகத்தில் சந்திரன், லக்னத்தில் இருந்து 8வது பாவகத்தில் குரு என்று இருந்தால், பாபயுக்தே அத சந்திருஷ்டே பாவர்களின் சேர்க்கை அல்லது பார்வை இருக்கிறால், அந்நிய பீஜம் ந சம்சயக
அப்பா இல்லாத மற்றவர் மூலம் பிறந்த ஒரு குழந்தை, எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக இந்த 87வது ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து நாம் 104வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னாத் துவாதசகே, லக்னத்திலிருந்து 12வது பாவகத்தில் சந்திரன். லக்னாத் அஷ்டமகோ குரு, லக்னத்திலிருந்து 8வது பாவகத்தில் குரு. பாபயுக்தேன சந்திருஷ்டே அந்நிய பீஜம் ந சம்சயக, எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. பாவர்களின் தொடர்பு இருந்தால் அந்நிய பீஜம் என்று சொல்லப்படுகின்ற அப்பா இல்லாத மற்றொரு மூலம் பிறந்த குழந்தை என்பதாக சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகங்களின் முழுமையான பொருள் என்று பார்க்கும் பொழுது, முதல் ஸ்லோகம் லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன், சந்திரனிலிருந்து 8ல் குரு, இந்த இரண்டிற்கும் சந்திரனுக்கும் குருவிற்கும் பாவர்களின் தொடர்பு, பாவர்களின் பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால் அந்த குழந்தை அப்பா இல்லாத மற்றவர் மூலம் பிறந்தவர் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த முதல் ஸ்லோகத்தின் கருத்தை பார்க்கும் பொழுது, இந்த நிலை என்பது சந்திரன் மற்றும் குரு இரண்டும் மரணகாரக ஸ்தானத்தில் இருக்கும் என்றும் இதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இப்பொழுது லக்னத்திலிருந்து 8 என்பது சந்திரனுக்கான மரணகாரகம். சந்திரனிலிருந்து 8 என்று சொல்லும் பொழுது குரு 3ல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே குரு வாய்ப்பு இருக்கிறது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், சந்திரன் சரியான 8ஆம் பாவ மத்தியில் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை, சற்றே முன்பின்னாகவும் 8ஆம் பாவத்தில் இருக்கும் என்பதால் சந்திரனிலிருந்து நாம் மீண்டும் பாவகங்களை கணக்கிட வேண்டும். எனவேதான் நாம் இதை ராசியை மட்டுமே பாவகமாக பார்க்கக்கூடாது. இதையும் பராசரர் 5வது அத்தியாயத்தில் மிகவும் தெளிவாக விளக்கியிருந்தார். இதையும் பலர் இன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் ராசியை மட்டுமே பாவகமாக கருதி, ராசியில் எந்த இடத்தில் கிரகமோ லக்னமோ இருந்தாலும் அது அந்த பாவகத்தில் இருக்கிறது என்று லக்னம் இருக்கின்ற ராசியை 1 என்று கணக்கிட்டு அதிலிருந்து ராசியை மட்டுமே கணக்கிட்டு பலன் சொல்கின்ற வழக்கம் பெரும்பாலும் புழக்கத்தில் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு ஸ்டார் அகாடமியில் ஒருவர் விளக்கம் தரும் பொழுது ராகு 2வது பாவகத்தில் இருக்கிறது என்பதாக விளக்கம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஜாதகத்தில் ராகு லக்னத்தில் இருந்தது, ஆனால் 2வது ராசியில் இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட லக்ன மத்திக்கு ஒரு 4-5 பாகைகள் தூரமை மட்டுமே அந்த இடத்தில் ராகு இருந்தது. ஆனால் அந்த விளக்கம் சொன்னவர் ராகு 2வது பாவத்தில் இருக்கிறது, கேது 8ல் இருக்கிறது என்பதாக விளக்கம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஜாதகத்தில் ராகு கேது லக்னம் மற்றும் 7ஆம் பாவகத்தில் இருந்தது. எனவே இது போன்ற ராசியை மட்டுமே கணக்கில் கொண்டு பலன் சொல்கின்ற பழக்கம் என்பது இருக்கிறது. ஆனால் பராசரர் அந்த பழக்கத்தை ஏற்கவில்லை. எனவேதான் நான் லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன் இருந்தாலும் சந்திரனிலிருந்து 8ல் குரு இருக்கும் பொழுது அது 3ல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மட்டுமே நான் சொல்கிறேன். எனவே சந்திரனிலிருந்து சந்திரனை லக்னமாக கொண்டு மீண்டும் நாம் பாவகங்களை வரைந்து குரு 8ல் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். எனவே ஒரே ஒரு பாவக கட்டத்தை வைத்து, அதாவது லக்னத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து வரையப்பட்ட பாவக கட்டத்தை வைத்து சந்திரனிலிருந்து குரு 8ல் இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது. இதையும் பராசரர் மிகவும் தெளிவாகவே அந்த 5வது அத்தியாயத்தில் விளக்கியிருந்தார். எனவேதான் மீண்டும் சந்திரனை அடிப்படையாக வைத்து மற்றொரு பாவக கட்டம் வரைய வேண்டும். இதை ஜெகநாத ஹோராவில் செய்யலாம். அப்படி பார்த்து சந்திரனிலிருந்து 8ல் குரு இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது குரு 3ல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதாக நாம் பார்க்க முடியும். அப்படி இருந்தால் இரண்டுமே மரணகாரக ஸ்தானத்தில் இருக்கும் என்றும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த 2 கிரகங்களும் சந்திரன் குரு, எனவே சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த ஸ்லோகத்தில் சந்திரன் மற்றும் குருவின் பார்வை என்பது இந்த 5ஆம் பாவத்திற்கு கிடைக்கும் பொழுது இந்த பரஜாத்தம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு வராது என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்தில் சந்திரன் மற்றும் குரு இரண்டும் மரணகாரக அமைப்பில் இருந்து பாவர்களின் தொடர்பும் என்பதும் மிகவும் இன்றியமையாதது. இரண்டும் மரணகாரக அமைப்பில் லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன், சந்திரனிலிருந்து 8ல் குரு என்று மட்டுமே இருந்தாலும் இந்த பலன் என்பது சொல்லப்படக்கூடாது. இந்த இரண்டிற்கும் பாவ கிரகங்களின் இயற்கை பாவர்களின் சேர்க்கை அல்லது பார்வை என்பது கிடைக்க வேண்டும். எனவேதான் இந்த நிபந்தனைகள் மிகவும் இன்றியமையாதவை. எனவே இந்த
டாபிக் என்பது இந்த பலன், இந்த பரஜாத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தன்மை என்பது மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் என்பதால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற முறையில் இந்த பலனை சொல்லக்கூடாது என்பதற்காகவே இத்தனை பெரிய விளக்கம் என்பதை நான் தருகிறேன். எனவே முதலில் லக்னத்தை அடிப்படையாக வைத்த பாவக கட்டம், அதில் சந்திரன் 8 இருக்கிறது என்று உறுதி செய்ய வேண்டும். பிறகு நாம் சந்திரனை அடிப்படையாக வைத்த பாவக கட்டம், அதில் குரு 8 இருக்கிறது என்று முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த இரண்டிற்கும் பாவர்களின் சேர்க்கை அல்லது பார்வை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அப்படி இரண்டிற்கும் இருந்தால் இந்த பலன், அப்படி இருந்தால் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாகவும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவேதான் இந்த ஸ்லோகம் என்பது இன்றியமையாதது. ஆனால் இது போன்ற தெளிவான ஒரு தேடுதலுக்கு பிறகு அதை முடிவு செய்ய வேண்டும். அதே போல நவாம்சம், அதே போல துவேதச அம்சம் போன்றவற்றிலும் இதை நாம் தேடி பார்க்க முடியும். எனவே பலன் என்பதை நாம், அதே போல இந்த ஸ்லோகம் என்பதும் நேரடியாக பராசரர் சொன்னதா அல்லது இதில் வேறுபாடு இருக்கிறதா என்பதையும் இன்றியமையாது. எனவேதான் இந்த பலன் சொல்கின்ற ஆராய்ச்சி என்பதற்குள் போவதற்கு முன்பு கணக்கீடு என்பது நான் சொன்னபடி தெளிவாக 2 விதமான பாவ கட்டங்கள் வரைந்து பார்வைகள் சேர்க்கை என்பதை, பாவர்களின் பார்வை சேர்க்கை என்பதையும் கருத்தில் கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த 87வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கிரக நிலையை சொல்கிறது. லக்னத்திலிருந்து 10ஆம் பாவகத்தில் சந்திரன், அதே போல லக்னத்திலிருந்து 8வது பாவகத்தில் குரு என்பதாக சொல்கிறது. இந்த நிலையிலும் இந்த நிலை ஏன் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, அந்த இப்போது லக்னத்திற்கு 10ல் சந்திரன் எனும் பொழுது 5வது பாவகத்தில் இருந்து 6வது பாவகத்தில் சந்திரன் இருக்கும் என்பதால் சந்திரனின் பார்வை என்பது 5ஆம் பாவகத்திற்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ராசி பார்வை சில நேரம் வர வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் கிரக பார்வை என்பது கிடைக்க வாய்ப்பில்லை. அதே போல சந்திரனுக்கு லக்னத்திலிருந்து 8வது பாவகத்தில் குரு என்று சொல்லும் பொழுதும் 5வது பாவகத்திற்கு குருவின் பார்வை என்பது கிடைக்க வாய்ப்பில்லை. எனவே 5வது பாவகத்திற்கு சந்திரன் குருவின் பார்வை என்பது இந்த நிலையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எனவே ராசி பார்வை என்பதை கருத்தில் கொண்டால் மட்டுமே முழுமையாக சொல்ல முடியும். எனவே கிடைக்க வாய்ப்பு இல்லை. எனவே அதற்கு பாவ கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை என்பதும் இருந்தால் என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. 3வது ஸ்லோகம் சொல்ல வருவது லக்னத்திலிருந்து 12ஆம் பாவகத்தில் சந்திரன், அதே போல 8ஆம் பாவகத்தில் குரு. எனவே 8ஆம் பாவகத்தில் குரு என்பது இந்த 87, 104 இரண்டுக்கும் போது 87 என்பது லக்னத்திலிருந்து 10ல் சந்திரன் என்பதாக சொல்கிறது. 104 என்பது லக்னத்திலிருந்து 12ல் என்பதாக சந்திரனுக்கு சொல்கிறது. இந்த நிலையிலும் இந்த 5வது பாவகத்திற்கு சந்திரன் மற்றும் குருவின் தொடர்பு பார்வை என்பது கிடைக்காது. எனவே இப்பொழுது சந்திரன் என்பது 12ல் இருந்தால் 5வது பாவகம் என்பது 6வது பாவகமாக வரும் சந்திரனில் இருந்து. எனவே 6ஆம் பாவகம் என்பது முற்றிலுமாக ஒரு பார்வையை பொறுத்தவரையில் மறைவு பாவகம் என்பதாக இருக்கும். ஆனாலும் இப்பொழுது சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொண்டால், கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் என்பது சிம்மத்தில் இருக்கும், அது சிம்மத்தில் இருக்கின்ற ஒரு வகையில் இருக்கும். அப்படி 5வது பாவகம் என்பது மகரம் என்று வந்தாலும் ராசி பார்வை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த இரண்டுக்குமான இந்த ஸ்லோகம் 87 மற்றும் 104 இந்த இரண்டுக்கும் விளக்கம் என்பது எனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. எனவே இந்த 15வது ஸ்லோகம் என்பது மரணகாரக ஸ்தானம் என்பதை வைத்து நான் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. மரணகாரக ஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கு பாவ கிரகங்களின் தொடர்பு என்பதால் இந்த ஒரு அந்நிய பீஜம் என்று சொல்லப்படுகின்ற பலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த சந்திரன் 10ல் இருத்தல், சந்திரன் 12ல் இருத்தல், அதே போல லக்னத்திலிருந்து 8ல் குரு இருத்தல் என்பதற்கு ஏன் இந்த ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது என்பதற்கு எனக்கு வேறு ஒரு தெளிவான விளக்கம் தெரியவில்லை. எனவே இந்த 3 ஸ்லோகங்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமான பலனை ஒரே விதமான விதத்தில் ந சம்சயக என்ற பொருளிலேயே
ஆனால் 3 விதமான தன்மைகள் விளக்குகின்றன. முதல் விளக்கம் என்பது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த 87 மற்றும் 104 சொல்கின்ற விளக்கம் என்பது எனக்கு ஒரு முழுமையான புரிதல் இல்லை. எனவே நான் இந்த 15வது ஸ்லோகம் சொல்கின்ற விளக்கத்தையே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு முழுமை கருதி இது போன்று ஒரு 87 மற்றும் 104 என்ற ஸ்லோகங்களும் கணேஷ் தத் பாட்டக் மற்றும் தாராச்சந்திரா கிரிதாரிலால் அவருடைய நூலில் இருக்கிறது என்ற கருத்தையும் உங்களுடன் பகிரவே இந்த முழுமையான விளக்கத்தை தர முயற்சிக்கிறேன். இதுவும் நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தேடினால் மட்டுமே இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்ற உண்மைத்தன்மை என்பது புரியும். என்னிடம் இது போன்ற ஜாதகங்கள் இல்லை, எனவே இதை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. இணையத்தில் நான் தேடியவரை ஒரு சில மேற்கத்திய நாடுகளில் வாழ்கின்ற, அதுவும் ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று மனிதர்களின் ஜாதகங்கள் இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கமாக பேசுகின்றன, விளக்கமாக தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜாதகங்கள் நம்பகத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை. அதனவே தான் அந்த விளக்கங்களை, அந்த ஜாதகங்களை நான் இங்கே பகிரவில்லை. எனவே உங்களுக்கு இது போன்ற ஏதேனும் ஜாதகங்கள், அதே போல இது போன்ற பலன் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது உறுதியாக தெரிந்தால் ஸ்டார் அகாடமியிலோ யூடியூபிலோ பகிர்ந்தால் நானும் இந்த ஜாதகங்களின் உண்மைத்தன்மையை, இந்த ஸ்லோகங்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்க முடியும். எனக்கு இது உண்மையா இல்லையா என்பது இன்னும் தெளிவாக. இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்களில் இந்த பரஜாத்தம் என்பது முக்கியமாக பேசப்பட்டது. இந்த பரஜாத்தம் என்ற தன்மை நாம் இந்த இறுதியாக பார்த்த பக்கத்தில் ந சம்சய என்ற எந்த சந்தேகமும் இல்லை என்ற விளக்கம் சொன்னாலும் இதையும் நாம் ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் இன்றியமையாதது. அதே போல இந்த பாவகங்கள் என்பதையும் நாம் முழுமையாக கட்டமைத்து சரியாக அந்த கிரகம் அந்த பாவகத்தில் தான் இருக்கிறதா இல்லையா என்பதையும் உறுதி செய்து கொள்வது என்பது மிகவும் இன்றியமையாதது. இந்த பாவகங்களை கட்டமைக்கும் பொழுது லக்னத்திலிருந்து வருகின்ற பாவகங்கள் ஸ்ரீபதி பத்ததி முறையில் அமைக்கப்பட வேண்டும். கிரகங்களை அடிப்படையாக வைத்து, கிரகத்தை லக்னமாக வைத்து வருகின்ற பாவகங்கள் சம பாவகங்களாக வரையப்பட வேண்டும். இந்த அமைப்பும் நாம் ஜெகநாத ஹோராவில் செய்து கொள்ள முடியும். இதுவும் ஸ்டார் அகாடமியில் என்னுடைய நேரடி உரையில் இந்த விளக்கமும் நான் ஏன் இது போன்று செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கியிருக்கிறேன். எனவே ஸ்ரீபதி பத்ததி முறை என்பது லக்னத்திற்கு மட்டுமே பொருத்தமானது. கிரகங்களை வைத்து வருகின்ற பாவகங்களுக்கு ஸ்ரீபதி பத்ததி முறையை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் இந்திய ஜோதிடத்தில் லக்னம் என்பது காட்சித்தலம் என்ற டோபோகிராஃபி என்ற விரிவில் நாம் பார்க்கின்ற இடத்திலிருந்து எப்படி ராசி மண்டலம் தோன்றுகிறது என்ற விதத்தில் இந்த ராசி லக்னத்திலிருந்து அமைகின்ற பாவகங்கள் வரையப்படுகின்றன. ஆனால் கிரகங்கள் புவி மையம் என்ற இடத்திலிருந்து ஜியோசென்ட்ரிக் என்ற முறையில் கிரகங்கள் ராசி மண்டலத்திலிருந்து பார்த்து வரையப்படுகின்றன. எனவே தான் லக்னத்தை வைத்து வரையப்படுகின்ற பாவகங்கள் ஸ்ரீபதி பத்ததி முறையில் லக்னத்தை பாவகத்தின் மையமாக வைத்து வரையப்பட வேண்டும். கிரகங்களை அடிப்படையாக வைத்து வரைகின்ற பாவகங்கள் சம பாவகங்கள் என்ற முறையில் கிரகத்தை பாவகத்தின் மையமாக வைத்து நாம் எழுத வேண்டும். இதை ஜெகநாத ஹோராவில் மிகவும் எளிதாக செய்யலாம். அப்படி செய்து இது போன்று லக்னத்திலிருந்து 8வது பாவகத்தில் சந்திரன், சந்திரனிலிருந்து 8ல் குரு போன்றவற்றையெல்லாம் இது போன்று ஒரு தெளிவான ஒரு பாவகத்தை எழுதி உறுதி செய்து கொண்டால் மட்டுமே இது போன்ற விதிகள் உண்மையா பொய்யா என்பதையெல்லாம் நாம் தேட முடியும். எனவே இது போன்று தெளிவாக பாவகங்களை வரைந்து கொள்ளாமல் விதிகளை மட்டுமே பயன்படுத்தி சரி தவறு என்ற முடிவிற்கும் நாம் வர முடியாது என்பதும் மிகவும் இன்றியமையாதது. எனவேதான் இந்த பாவகங்கள் என்பது பற்றிய புரிதல் இன்னும் பெரிதாக தமிழ்நாட்டில் இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. பலரும் நேரடியாக ராசியை மட்டுமே பார்த்து பாவகங்கள் என்பதாக பலன் சொல்லி
பலனும் சரியாக இருக்கிறது என்பதாக நம்மை நாமே சந்தோஷப்படுத்தி கொண்டு கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் இது போன்ற பாவகங்களை தெளிவாக வரைந்து கொள்வதும் இன்றியமையாதது. இது பற்றிய புரிதலை மேம்படுத்திக் கொள்வதும் மிகவும் இன்றியமையாதது. எனவே பராசரர் சொல்கின்ற முறையை நாம் பின்பற்றுகிறோம் என்று நாம் சொல்ல விரும்பினால் இது போன்ற தெளிவான கருத்துக்களை, நாம் அடிப்படையான கருத்துக்களை முன்னெடுத்து செல்வது மிகவும் இன்றியமையாதது. நாம் நம்முடைய போக்கில் நமக்கு தெரிந்த வகையில் ஜாதகத்திற்கு பலன் சொல்லப் போகிறோம் என்றால் பராசரர் பெயரை ஆல்ரெடி ஏற்கனவே நான் பராசர முறையில் சொல்கிறேன் அல்லது பராசரர் சொன்ன விதியின் அடிப்படையில் சொல்கிறேன் என்றாவது சொல்லாமல் இது என்னுடைய முறை என்பதாகவும் நாம் அதை முன்னெடுத்து சொல்லலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் பராசரர், வராகமிகிரர், கல்யாணவர்மர் போன்றவர்களுடைய பெயர்களை எல்லாம் நாம் சொல்கிறோம் என்றால் அவர்களுடைய முறையை முழுமையாக கற்று அவர்கள் சொல்கின்ற விதத்தில் நாம் பாவகங்களை அமைத்து அதன் பிறகே பலன் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மட்டுமே அவர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த மரியாதை அல்லது அவர்களுடைய விதிகளை நாம் பயன்படுத்துகின்றதற்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் என்பது முழுமையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இன்னும் 2 பதிவுகள் இந்த 5ஆம் பாவகம் பற்றிய அத்தியாயத்தில் வர இருக்கின்றன. வாருங்கள் தொடர்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.